புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தி. நெல்லை மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மைதீன் கான் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேயருக்கு எதிரான கவுன்சிலர்கள் 15 பேருடன் மைதீன் கான் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனை முடிந்த பிறகு கவுன்சிலர்களை கன்னியாகுமரி அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் மைதீன் கான் தலைமையில் ஆலோசனையானது தற்சமயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேயருக்கு எதிரான கவுன்சிலர்கள் 15 பேருடன் மைதீன் கான் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனை முடிந்த பிறகு கவுன்சிலர்களை கன்னியாகுமரி அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். நெல்லை மாநகராட்சி மேயர் மீதான நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு விவாதம் நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் கோட்டையில் வைத்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் நாளை வாக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் கவுன்சிலின் ஆலோசனை கூட்டமானது 2 குழுக்களாக பிரிந்து நடைபெற்று வருகிறது. 18 பேர் கொண்ட ஒரு குழுவினர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அலுவலகத்தில் வைத்தும் கூட்டம் நடைபெறுகிறது. இங்கிருந்து அவர்கள் அனைவரும் வெளியூருக்கு அழைத்துச் செல்லும் ஏற்பாடு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாவட்ட செயலாளர் டிபி மைதீன் கான் தலைமையிலும் கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்களும் நாளை வெளியூருக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து மேயருக்கு எதிரான கவுன்சிலர்கள் 15 பேர் கொண்ட 15 பேர் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் மைதீன் கான் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை முடிந்த பிறகு கவுன்சிலர்களை கன்னியாகுமரி அழைத்து செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு கவுன்சிலர் தொடர்ந்து குமரிக்கும் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. ஹாசனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.